நாகராஜ், இந்த இடைத்தேர்தல் என்பதை பாஜக எப்படி பார்க்குது? நேரடியாக பாஜக வேட்பாளர் களமிறங்க வாய்ப்பு இருக்கா, அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்குமா, கூட்டணியாக களமிறங்க போறீங்களா? இந்த இடைத்தேர்தல் என்பதை எப்படி பார்க்குறீங்க? 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற எங்களுக்கு 40க்கு 40 கொடுத்து மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு ரொம்ப எளிமையான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறாரு திரு கான்ஸ்டன்டைன். அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமா இது திமுக சொல்றதை ஏற்றுக்கிறேன். ஏனென்றால் திமுகவிற்கு இது மிக எளிமையான தேர்தல் தான். என்றால் ஈரோட்டில் பார்த்தோம், மாட்டுப்பட்டிகளில் ஆட்டுப்பட்டிகளில் மக்களை அடைப்பது போல அடைச்சி வச்சு, எதிர்கட்சிகளுக்கு பிரச்சாரத்துக்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல், பிரச்சாரத்துக்கு கூட மக்களை ரோட்டில் நடமாட விடாமல், 200 ரூபாய் 250 ரூபாய் பணம் கொடுத்து தொடர்ச்சியாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு அமைச்சரை நியமித்து, இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அங்கே ஏறக்குறைய 1,25,000 ஓட்டுகளை அன்றைக்கு திமுக பெற்றிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய சாதனை, எளிமையான விஷயம் தான். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் என்பது அல்வா சாப்பிடுவது போல நாம் நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா அவங்க அதுக்கு அத்தனை யுத்திகளையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஜனநாயகத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மிகவும் வருந்தத்தக்க வேண்டிய ஒரு ஜனநாயக முறைகேடுகள் அங்கே நடைபெறும். இதெல்லாம் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய விஷயம் தான். இல்ல, நான் என்ன, நீங்க எளிமைன்னு சொன்னதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கேன். நான் தோல்வி ஒப்புக்கொள்ளல. எளிமைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அங்கு ஜனநாயகம் இருக்குமா? ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா? ஜனநாயகத்தில் இல்லளவாது அவர் காப்பாற்றுவார் நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக 100% திமுக செயல்பாடு எப்படி ஈரோட்டில் இருந்ததோ, இல்ல அந்த தேர்தல் ஆணையம் எப்படி நடத்தியது, எவ்வளவு ஓட்டுகள் எல்லாம் கடந்த முறை கோயம்புத்தூர்ல எடுக்கப்பட்டது, எவ்வளவு ஓட்டுகள் தடுக்கப்பட்டது, எவ்வளவு ஓட்டுகள் இடம் மாற்றப்பட்டது, இதெல்லாம் வரலாறு நாங்க பார்த்தோமே. தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை ஆர்வோ மாறுறார், அவ்வளவுதான். திமுகவுடைய மாவட்ட ஆட்சியர் அவர் ஆர்வமா மாறார். உள்ள உண்மைதான். இது அப்படி ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். நான் அதை தான் நீங்க பிரதிபலிக்கிறேன். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதற்காக நாங்கள் ஜனநாயக போராட்டத்தை விட்டுவிட மாட்டோம். நான் சொல்றது என்னுடைய திமுகவுடைய சொன்னதுக்கான பதில். ஆனால் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை விட்டு விட மாட்டோம். குஜராத்ல ஒரு பெரு வெற்றி வருதுன்னா சார், அங்கே தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல்ல இதே விதமான விமர்சனங்களை கான்ஸ்டன்டைன் நாங்க வச்சா அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? ஏன்னா ஒரு லார்ஜ்லி நீங்க கூடிய விமர்சனங்கள், பொலிட்டிக்கல் விமர்சனங்களுக்கு நான் மாற்றுக்கிறது இல்லை, சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா தேர்தல் வெற்றியை வெறுமனே அதை மட்டுமே வச்சு கடந்து போயிடுறீங்களா? மக்கள் அப்ப வாக்களிக்கவே இல்லையா? இயல்பான வாக்குகளே இல்லாம தான் அவங்க வெற்றி பெறாங்களா? அதை எப்படி அப்புறம் அந்த விமர்சனத்தை பார்க்கறது? இல்ல, நீங்க ஒரு எதிர்கட்சி, நாங்க ஒரு ஆளுகின்ற கட்சி, நாங்கள் பலமாக இருக்கின்றோம் அப்படிங்கிற எதை வச்சு சொல்றோம்னா, ஆப்போசிட் இருக்கிறவங்களை வச்சுதான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆப்போசிட் இருக்கிற நிலைமை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, மற்ற கட்சிகள், இதுக்கு முன்பு இருந்த கூட்டணி எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருந்தது, ஒருவரும் கொள்கை ரீதியாக அது அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவுகளை தூண்டி சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து கையில வைத்துக் கொண்டு ஒரு பிரிவினைவாத சக்தியாக மாறி இன்னைக்கு ஒரு ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. அது உண்மைதான். ஆனா என்னுடைய கொள்கை எல்லாம், நீங்க 40 கடந்த முறை 38 எம்பிக்களை வைத்திருந்தீர்கள், என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டிற்கு? இப்பொழுது 40 எம்பி, இதையும் சேர்த்து 40 எம்பிக்கள், இதையும் சேர்த்து 39 ஜெயிச்சிருக்கிறீங்க. என்ன செய்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு? நீங்க இடத்தில் ஜெயிச்சாலும் அல்லது என்ன மாற்றம் இருக்கு? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சார். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி எனக்கும் பிரதமர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரதமர், மத்திய அரசு எனக்கும் மத்திய அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மத்திய அரசு செய்யாமலா போயிடும்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செஞ்சீங்க? 40 பேர் வெற்றி பெற்றதுனால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்திய அரசு தானே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே அரசு, ஒரே மத்திய அரசு கொடுக்க போறீங்க. இவங்க இங்கிருந்து பிஜேபி வெற்றி பெறவில்லை என்றால் கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு மீனிங் ஆயிடுதுல நீங்க சொல்றது? இல்ல, அப்படி நான் சொல்லலைங்க. நீங்க ரேவந்த் ரெட்டி இப்ப ஜெயிச்சு வந்திருக்கார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் காங்கிரஸ் முதலமைச்சர் தான். நான் இந்த தேசத்தின் என்னுடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக நான் மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவேன் சொல்றார். நீங்க ஆரம்ப காலம் முதல் எடுத்துங்க, பிஜேபி வந்த வரைக்கும். அதற்கு முன்பு கோ பேக் மோடி என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு பாரத பிரதமரே பலமுறை இங்க அவர்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் செய்த நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார்கள். பல்வேறு திட்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். இதையெல்லாம் வரவேற்றதா? இல்ல நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக நீங்க தூத்துக்குடி ஆகட்டும் மற்ற இடங்களில் கலந்து கொண்டு அதை வரவேற்றார்களா?
இல்லையே 17-18 திட்டங்களை கொடுத்தோமே, எதையாவது ஏற்றுக்கொண்டு பாராட்டினார்களா? எந்த திட்டத்தில் வருமானம் வருகிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்ட திமுக அரசு எந்த திட்டத்தால் மக்களுக்கு பயனோ அதை ஏற்றுக்கொண்டதா? எங்களுடைய திட்டத்தை எடுத்து அவருடைய பெயரை எந்த திட்டங்களால் மண்டல எந்த திட்டத்தில் மத்திய அரசினுடைய எந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அல்லது இப்ப நீங்க தேசிய கல்வி இல்ல நீங்க திமுக வருமானம் பத்தி சொல்றீங்களா, தமிழ்நாடு அரசு வருமானம் குற்றம் சாட்டுறீங்களா? உங்க சமீபத்தில் தேசிய கல்வி இல்ல அங்கிருந்து வர்ற நிதி எந்த வகையில் அதிகம் வந்தால் அதை பயன்படுத்தி பெற முடியும் அப்படிங்கறது தான் திமுக உடைய உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க தேசிய கல்விக் கொள்கையில எதிர்த்தவர்கள் கட்டமைப்பை மேம்படுத்திருக்காங்க, நிதி வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு 10,000 கோடி பணம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கினார்கள். இது அந்த தேசிய கல்விக் கொள்கையோடு தேசிய கல்விக் கொள்கை பள்ளிகள் கல்லூரிகளை பள்ளிகளை மேம்படுத்துகின்ற ஒரு நிதி வருது அங்கிருந்து. அதற்காக அந்த தேசிய கல்வி மூலமா நிதியை கொடுக்கிறாங்க. அதை உடனே பெற்றுக்கொண்டது அரசு, உடனே பெற்றுக்கொண்டு செயல்படுத்த துவங்கியது. அது பார்ட் ஆஃப் தேசிய கல்விக் கொள்கை தான். ஆனால் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, பணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி நான் பல உதாரணங்களை கொடுக்க முடியும். நீங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க, மத்திய அரசை எதிர்ப்பதை மட்டுமே நோக்கம் வச்சிருக்காங்க. மத்திய அரசை எதிர்ப்பது திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியா பிஜேபி கொள்கை ரீதியா நாங்கள் எதிர்க்கிறோம், நிர்வாக ரீதியா 2 அரசுகள் இணக்கமாக செயல்படுவதற்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா மாநில சுயாட்சி அப்படிங்கிற இடத்துல இருந்து மாநிலத்திற்கான உரிமையை கேட்பதுங்கிறத நீங்க முரண்படுவது எதிர்ப்பது அப்படின்னு நீங்க சொல்றது சரியில்லைங்கிறாங்க. மாநில உரிமை கேட்பதை நீங்க மத்திய அரசோட மோதல் போக்குன்னு எப்படி நீங்க சார் நீங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டுமே இணக்கமான நிலையில போயிட்டு இருக்காங்க. இதே காங்கிரஸ் ஆளுகின்ற பல மாநிலங்கள் நான் சொன்ன ரேவந்த் ரெட்டி பல இடங்களில் சொல்ல முடியும். ஆனா திமுக மட்டும் ஏன் மாநில உரிமை என்று பேசிக்கொண்டு திட்ட வளர்ச்சிகளை தடுக்கிறீர்கள் கேட்கிறேன் நான். நீ வெற்றி பெறுவதெல்லாம் நோக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கிடைத்தது? வெற்றி பெற முடியும். நீ சொல்ற பல வழிகளை பயன்படுத்தி மக்கள் ஓட்டுகளை பெறுவது யார் வெற்றி பெற்றாலும் கொடுக்க போறது நீங்க மத்திய அரசு அதற்கான உரிய அந்த நிவாரணங்களை அல்லது உரிய தொகையை உரிய உரிமைகளை கொடுக்க தானே செய்யணும். அதுல என்ன பிரச்சனை? யார் வெற்றி பெற்றா இருக்கு? தொகுதி எம்பியா அந்த தொகுதிக்கு அவங்க என்ன செய்வாங்க செய்யலாம் தவிர தமிழ்நாட்டிற்கான ஒட்டுமொத்த நிதி, தமிழ்நாட்டிற்கான ஒட்டுமொத்த திட்டங்கள் அப்படிங்கறத மத்திய அரசு தானே செய்ய போகுது. மத்திய அரசு கொடுக்கத்தானே வேணும். அதுல என்ன மாற்றம் வந்துடும்? அதைத்தான் சார் பாரத பிரதமர் செஞ்சிருக்காரு. நீங்க கடந்த முறை தூத்துக்குடியில் 20,000 கோடி திட்டங்கள் போட்டாங்க. ஒவ்வொரு முறையும் திட்டங்கள் போட்டு செயல்படுத்தி கொண்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு மெட்ரோவாகட்டும் பல்வேறு விஷயங்கள் அல்லது நீங்க இது செய்து கொண்ட பல்வேறு விஷயங்கள்ல எல்லா விஷயங்களும் செய்வதற்கு தயாராகி கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்ற ஒன்று இணக்கமாக செல்கிறதா? கவர்னருடைய நடைமுறையில் இருந்து கவர்னரோட ஏற்படுகின்ற விஷயங்கள் இருந்து நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, இடைத்தேர்தல் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனால் 40-39 எம்பிகளை பெற்ற இவர்கள் இணக்கமாக செயல்பட்டு தமிழ்நாட்டை முன்னுக்கு கொண்டு வருவார்களா? தமிழகம் அப்படின்னு ஆளுநர் சொல்லணும்னா அதை எதிர்க்காமலே இருக்கணுங்கிறீங்களா? அதை சொல்லத்தான் செய்வாங்க. ஆளுநர் போய் நேரடியாக ஆய்வு பண்றது அப்படின்னா அதை எதிர்க்கத்தான் செய்வாங்க. மாநில சுயாட்சிங்கிற இடத்துல இருந்து அவங்க பேசுறாங்க சார். நீங்க ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுன்னா சரி, அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அது நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்றதா என்று பார்ப்பதில் என்ன குறை இருக்கிறது? ஒரு கவர்னர் போய் பார்க்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இங்கே ஊழல் மிஞ்சி கிடக்கிறது, எப்படி சட்ட ஒழுங்கு மிஞ்சி மோசமா இருக்கிறது, அப்படி எடுத்து அதை சரி செய்யணும். அதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்றதா இருக்கும். அதை விட்டு சுயரிமைன்னு பேசுறது என்ன அர்த்தம்? எங்களுடைய சுய உரிமைன்னு பேசுறது நீங்க உங்களை பார்த்துக் கொள்வதற்கான ஒரு காரணம் சொல்றேன் நான். தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு காரணம் சொல்றேன் நான். முதல் கட்ட பார்வை எடுத்துக்கிறேன். நீங்க